இவன் சாராயத்தை வாங்கி நல்லா குடிச்சிட்டு வீட்டுக்கு போறான். அப்ப மனைவி சொல்றாங்க வீட்டுல அரிசி இல்ல, இன்னைக்காவது வேலை பார்த்து பணம் கொண்டு வான்னு. அப்ப இவனும் சரின்னு சொல்லிட்டு பெயிண்ட் அடிக்கிற வேலைக்கு போயிட்டு பெயிண்ட் எல்லாம் அடிச்சு கஷ்டப்பட்டு வேலை பாக்குறான். அதுக்கப்புறம் ஓனர்ட்ட போய் பணம் கேட்கும்போது ஓனர் சொல்றாரு இந்த பணத்தையாவது மனைவி கிட்ட கொண்டு போய் கொடுப்பியான்னு. அப்ப இவனும் சரின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வாங்கி சாராய கடையில போயிட்டு நல்லா சாராயம் வாங்கி குடின்னு குடிச்சிட்டு தெரு ஓரத்துல படுத்திருக்கான். அப்படி இந்த பக்கமா மனைவியும் குழந்தையும் பசியோட இருக்காங்க. இந்த பக்கம் ஒரு வயசானவர் தூங்கி இருக்கிறத பார்த்துட்டு ஏன்பா இப்படி குடிக்கிறேன்னு சொல்லி கேட்கும்போது இவன் சொல்றான் நான் அப்படிதான் குடிப்பேன், என்ன பண்ணுவீங்கன்னு. அப்ப அந்த வயசானவர் சொல்றாரு இப்படியே நான் குடிச்சுதான் என்னோட மனைவி குழந்தைய தூக்கிட்டு ஓடிட்டா, இது வரைக்கும் உங்களை நான் தேடிக்கிட்டு தான் இருக்கேன், அதனால குடிக்காதப்பான்னு சொல்லும்போது இவனும் என் குடும்பத்தை நான் நல்லா தான் பாத்துக்கிறேன், உங்களை மாதிரி குடிகாரன் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக பார்க்கும்போது அந்த வயசானவர் இவனை கூப்பிட்டு பேக்ல இருந்து நிறைய பணத்தை காட்டி அதுல ஒரு 1000 ரூபாய் பணத்தை இவனுக்கு கொடுத்து இந்த பணத்தை வச்சு உன்னோட மனைவி குழந்தைகளை வெளியில கூட்டிட்டு போ, அதை போட்டோ எடுத்து உனக்கு காட்டு, இதை மட்டும் நீ செஞ்சினா உனக்கு இந்த பையில இருக்க எல்லா பணத்தையும் தருவேன்னு சொல்றாரு. இதை கேட்ட இவனும் சந்தோஷப்பட்டு வீட்டுக்கு போயிட்டு மனைவி குழந்தைகள்கிட்ட சொல்றான் இன்னைக்கு பீச்சுக்கு போவோமான்னு. இதை கேட்ட அவங்களும் சந்தோஷப்பட்டு பீச்சுக்கு போறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மனைவி குழந்தை எல்லாத்தையுமே அங்க இருக்க இடத்த சுத்தி பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா மனைவி சொல்றா நம்ம வாழ்க்கையில இன்னைய நாள் தான் நல்லா இருந்துச்சு, நீங்க ரொம்ப நல்லவர்னு சொல்லும்போது இதை கேட்ட கணவரும் அவரோட தவற உணர்றாரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் மனைவி கிட்ட 500 ரூபாய் பணம் கொடுத்து இதை வச்சு நல்லா சமையல் பண்ணி வை, இன்னைக்கு முக்கியமான ஒருத்தர் நான் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த வயசானவர் இருக்க இடத்துக்கு போயிட்டு அந்த வயசானவரை எழுப்புறான். பார்த்தா அந்த வயசானவர் இறந்து போய் கிடக்காரு. அப்படியே அவரோட கையில ஒரு போட்டோ இருக்கு. அந்த போட்டோவை பார்த்து இவனும் அதிர்ச்சி அடைஞ்சிடறான். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா இவனோட சின்ன வயசு போட்டோ தான் இது. அதாவது அவங்க அப்பா தான் இறந்து போய் கிடக்குறாரு. இதை பார்த்த இவனும் கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிக்கிறான். Download ShareChat.